ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த் ஆடியோ. இப்போ பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாசிக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கிளியரான ஆடியோ குவாலிட்டி தர மாதிரி தான் நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் பேனலும் ரெட் கலரில், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கிளாஸ் டீ போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். நம்ம அதிகமாக ஏன் கிளாஸ் டீ போர்டு பயன்படுத்துகிறோன்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் 2.1 ஆம்பிளிஃபையர் கேட்குற கஸ்டமருக்காக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் இதோட ஆடியோ குவாலிட்டிங்கிறது ஒரு நல்ல ஒரு நீட்டான ஆடியோ குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம 8 இன்ச் வரையும் ஊஃபர் ஸ்பீக்கர் பயன்படுத்தலாம். சப் ஊஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நார்மலாக சிங்கிள் மேக்னெட்னு எடுத்திங்கன்னா 10 இன்ச் சப் ஊஃபர் யூஸ் பண்ணலாம். டபுள் மேக்னெட் சப் ஊஃபர்னால் 8 இன்ச் வரையும் நீங்கள் லோட் பண்ணலாம். நல்ல ஒரு கிளியரான ஆடியோ குவாலிட்டி இருக்கும். இது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்து, பொலிரோ பிக்கப்பு, இது போல் வண்டிகளுக்கு பக்காவான மேட்சிங்காக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், ஒரு ஹோம் தேட்டரை விடைக்கும் கூடுதலான ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். 10 இன்ச்சு சப்வூஃபர் தாராளமாக ட்ரைவ் பண்ணும். எந்த ஒரு நாய்ஸோ அந்த இறைச்சலோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆடியோ குவாலிட்டிங்கிறது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதேமாரி அவ்வளோ சீக்கிரம் இதில் கம்ப்ளைண்ட் இஷ்யூவோ ஹீட்டிங் இஷ்யூவோ இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கிளாஸ் டீ போர்டு. நம்ம வந்து ஒரு 1 ஹவர் பாட விட்டாலுமே ஹீட்டுங்கிறது இதில் வந்து சுத்தமாக இருக்காது. ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஆம்பிளிஃபையர்னு பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் தான். இதோட ஆடியோ ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஃபுல் ஆடியோ ரிசல்ட் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆடியோ டெஸ்ட் இதில் போடுறதுனால காப்பிரைட் இஷ்யூ வரும். இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. உங்களுக்கு இதோட ஆடியோ டெஸ்ட்டு, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வேணும்னா எனக்கு டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன். இது போல் ஆம்பிளிஃபையர் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது வந்து கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு சப்வூஃபர் டைனிட்டி வச்சுருக்காங்க. அந்த சப்வூஃபருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு செட்டு ரீஒர்க் பண்ணி டாட்டாசிக்கு மாட்டினோம். அந்த டாட்டாசியில் நம்ம புதுசாக 10 இன்ச்சு மாட்டிட்டோம். அப்போ அதில் வந்து 8 இன்ச்சு டைனிட்டி இருக்குது. அந்த டாட்டாசி மூலயமா அந்த ஆர்டர் தான் இது. இப்போ வந்து அந்த சப்வூஃபர் பழைய சப்வூஃபரை யூஸ் பண்ணுற மாதிரியும் அவங்கள்ட்ட ஏற்கனவே லெஃப்ட் ரைட்டில் 8 இன்ச்சு ஊஃபர் போட்டிருக்காங்க. ஊஃபர் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க. இதோட அமௌண்ட்டு, இதோட ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000க்குள்ளே வரும். இதோட ஃபுல் தெளிவான ப்ரைஸ்ன்னு வேணுன்னா எனக்கு டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன், இல்லாத கால் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இதோட ப்ரைஸுங்கிறது ஏறும் இறங்கும். ஏன்னா எங்களுக்கு வர மெட்டீரியலை பொறுத்து தான் நாங்கள் வந்து ஒரு ப்ரைஸை வந்து இதுக்கு வந்து நிர்ணயிக்க முடியும். ஒவ்வொரு டைமும் அதே ப்ரைஸில் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து ப்ரைஸை வந்து அக்யூரேட்டான ப்ரைஸை வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. இது முக்கியமாக யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இப்போ ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து எல்லா கஸ்டமருமே இப்போ வந்து எல்லாருமே ஹெவியாக வந்து போட முடியாது. எல்லாருமே வந்து ஹெவியாக அமௌண்ட்டோ எல்லாமே அதிகமாக வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம அவங்களுக்காகவே தான் இதை வந்து உருவாக்கியிருக்கோம். இது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுங்கிறது வராது. ஏன்னா குறைஞ்சது இந்த மாதிரி செட்டு நான் ஒரு 50 செட்டு போல் போட்டேன். இன்ன வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 வருஷம் ஆகிடுச்சு, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஆகாது. அதேமாரி இதில் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ஷார்ட் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் போர்டு ஃபால்ட் ஆகாது. ஸ்பீக்கர் ஷார்ட் ஆனாலும் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது. ஏன்னா இதில் வந்து எல்லா விதமான ப்ரொடக்ஷனுமே இதில் உண்டு. ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனு. போர்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இல்லை, எக்ஸ்ட்ரீம் ஆம்பில் தான் பயன்படுத்தியிருக்கோம். கிளாஸ் டி போர்டுங்கிறது ஒரு லாங் ட்ராவல் ஓடுற வெஹிக்கிள், அதாவது சிங்கிள் பேட்ரி வண்டி லாங் ட்ராவல் ஓடுதுனே அப்படிங்கிற வண்டிக்கு இது பக்காவான சூட்டபுளாக இருக்கும். ஆடியோ வந்து மைல்டாக இருக்கும். எந்த ஒரு இரைச்சல் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஆடியோ துல்லியமான கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஒரு பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி அதிகமாக வந்து ஓனரை விடைக்கும் டிரைவர் தான் அதிகம் விரும்பிகிட்ருக்காங்க. ஓனருங்கிறவங்க மேக்ஸிமம் செலவு பண்ண யோசிக்குவாங்க. அதனால் லோ பட்ஜெட்டில் வந்து பாட்டி தர்ற மாதிரி தான் வந்து டிரைவர்ட்டையும் சொல்லுவாங்க. நம்மள்கிட்ட வர்ற ஓனருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ டிரைவரும் இருப்பாங்க, டிரைவர் தான் வந்து வண்டி ஓட்டுவாங்க, அவங்க வந்து செட்டு வந்து வச்சுதான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஓனர் என்ன சொல்லுவாங்க, தம்பி ஒரு சிம்பிளாக பாடினா போதும், அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடு, அப்போ தான் டிரைவர் வந்து வராங்கிறாங்க அப்படிங்கிறாங்க.
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்போட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஒரு 800 தான் கூடுதலாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சப்பு வந்து இண்டிவிஜுவலாக வந்துடும். எந்த ஒரு நாய்ஸ் பிரச்சனையும் இருக்காது, ஆடியோ குவாலிட்டியும் இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பீக்கர் சாக்கெட்லேருந்து எல்லாமே நம்ம குவாலிட்டியான போர்டு தான், மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக உள்ள கேபிள் பயன்படுத்துறது கிடையாது. நம்ம பட்ஜெட்குள்ளே யூஸ் பண்ணாலுமே எந்த ஒரு இதுவுமே வந்து லோக்கலாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த லோ குவாலிட்டிலையும் எது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கோ அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.